இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி நிறைவு பெற போகுது. கிட்டத்தட்ட நிறைவு பெற்றுடுச்சுன்னு வைங்களேன். தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. இதுக்கு உங்களுடைய மதிப்பீடு என்னவா இருக்கும்? 1ஓ 2ஓ தான் கொடுக்கலாம். மறுபடியும் கனவுகள்னு சொல்லி ரிப்பீட் பண்றாங்க. என்சிஆர்பி டேட்டாவே கிளியரா சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைகள் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 125% இன்க்ரீஸ் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. குற்றங்கள் அதிகரிச்சிருக்கிறது நல்லா தெரியுது. இந்த இடத்துல நீங்க வந்து இவங்க சொல்ற இந்த ரேட் கார்டான இவங்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது ஏன் கம்மியா கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா, சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலேயே ஒரு ஆட்சி மாற்றம் தேவைங்கிற கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா 22 கட்சிகள் இணைந்த ஒரு திமுக கூட்டணி என்ன பிரச்சனைன்னா, ஓவர்லோடு ஏத்திக்கிட்டு அச்சாணி கண்டு ஓடிரும். திமுக எப்பயுமே காங்கிரஸை ஒரு அடிமையா தான் வச்சிருக்கோம். அந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ எதுவுமே கிடைக்காது. நகர்த்துவாங்க. இருக்காரு. எப்படி இருக்கு இந்த அவருக்கு ஒரு தேர்தல் வியூகம்ங்கிறது ஒரு வியூகம், அதை கட்டமைக்கிறது அதுல அவர் ரொம்ப கை தேர்ந்தவர். விஜய் வந்து ஒரு 3வது சக்தியா வந்திருக்காரு. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. அது வந்து மக்கள் அப்படி அவருக்கு இன்னும் அன்ப்ரூவன் கிரவுண்ட் அது. வணக்கம். இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பவர் தமிழக அரசியல்வாதி, 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடும் பொறுப்பையும் ஏற்றிருப்பவர் விளவங்கோடு விஜயதாரணி. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? ஓகே சார். இப்ப தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க 3 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க. நேற்று வந்து இப்ப 2030 வந்து கனவுகள் மெய்ப்பட வேண்டும் சொல்லி முதல்வர் பேசியிருக்காரு. 50 லட்சம் ஹெக்டேருக்கு வந்து விவசாய பரப்பளவை வந்து அதிகரிக்கணும், 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும், கலைஞர் கனவு திட்டத்துல வந்து 7 லட்சம் வீடுகள் கட்டி தரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சிருக்கிறதா அவங்க வந்து 2.1 சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா? ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னதுதான். போன தேர்தல் அறிக்கையிலையும் இது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 50 லட்சம் ஹெக்டேர் இந்த விவசாய பரப்பளவை அதிகரிப்போம் அப்படின்றாங்க. ஏற்கனவே இந்த பரப்பளவு ஏன் குறைஞ்சதுங்கிற கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஹெக்டேர் இருந்த பரப்பளவு 1.25 லட்சம் ஹெக்டேர் இருந்துச்சு. ஏற்கனவே பரப்பளவு இருந்தது. போன ஆட்சி காலத்திலேயே 1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு இருந்துச்சு. அது ஏன் இப்போ 50 லட்சம் ஒரு கோடிக்கு மேல பரப்பளவு இருந்துச்சு. இது ஏன் குறைஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு? 50 லட்சம் ஹெக்டேரை இப்பதான் விரிவுபடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது சுருங்கி இருக்கு, ஆக்சுவலா குறைஞ்சிருக்கு. இல்ல, அது ஏற்கனவே வந்து நீங்க காடுகள் வளர்ப்பு வந்து 33% அதிகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு 20 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இது வெறும் அறிவிப்போட தான் நிக்குது. ஏன்னா இந்த விவசாய நில பரப்பளவு அதிகப்படுத்துறது வந்து ப்ராமிஸ் வந்து எப்பயுமே இவங்க கீப்பப் பண்றது இல்லை. இன்ஃபேக்ட் அது சுருங்கிட்டே வருது. சொல்லப்போனா நிறைய நிலங்கள் வந்து பிளாட்டுகளா மாறிக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இப்ப இந்த உண்மையை மறைச்சு பரப்பளவை இன்க்ரீஸ் பண்றோம்னு இதெல்லாம் சும்மா காகித அறிவிப்புகள் தான். இது ஒன்றும் உண்மையாவே இது நிறைவேற்ற அறிவிப்பு மாதிரி எனக்கு தெரியல. விவசாய கண்ணோட்டத்துல இருந்து விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் இது பொய்ன்னு தெரியும். இது என்னவோ பார்க்கறதுக்கு வேணா இது பெரிய கிளாமரா இருக்க மாதிரி ஏதோ அந்த வார்த்தைகள் தான் இருக்கே தவிர உண்மையாவே பரப்பளவு திமுக ஆட்சி காலத்துல ரொம்ப சுருங்கிருச்சு. பரப்பளவு நிறைய ரியல் எஸ்டேட்டா மாறிடுச்சு. இப்ப நீங்க 3 தடவை நீங்க இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நீங்க அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி நிறைவு பெற போகுது. கிட்டத்தட்ட நிறைவு பெற்றுடுச்சுன்னு வைங்களேன். தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. இதுக்கு உங்களுடைய மதிப்பீடு என்னவா இருக்கும்? மதிப்பீடு நம்ம ரொம்ப குறைவா தான் கொடுக்க வேண்டியது வரும். உங்களோட ரிப்போர்ட் கார்டு 1ல இருந்து 10க்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா 1ஓ 2ஓ தான் கொடுக்கலாம். அப்படிதான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா காரணம் வந்து சொன்ன எந்த அறிவிப்புகளும் நிறைவேற்றல. திருப்பி இந்த அறிவிப்புகளை மறுபடியும் கனவுகள்னு சொல்லி ரிப்பீட் பண்றாங்க. இப்ப 2030 இலக்கா வச்சு சொல்ற அறிவிப்புகள் எல்லாமே ஏற்கனவே கூறப்பட்ட அறிவிப்புகள். 50 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கும்னு சொன்னாங்க. இந்த 5 வருஷமா உருவாக்கலையே. திருப்பி அதே அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. 50 லட்சம் ஹெக்டேர் கொண்டு வரேன்றாங்க. அது ஏற்கனவே இருந்த 1 கோடி ஹெக்டேரை வந்து நிலப்பரப்பை இன்னைக்கு குறைச்சிட்டாங்க. ரியல் எஸ்டேட்டா மாறிடுச்சு. எல்லா இடமும் ரியல் எஸ்டேட் ஆயிடுச்சு.
அப்படி பரப்பளவும் சுருங்கி போச்சு. இப்படி இந்த மாதிரி சொன்ன எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க வேற ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அதுவும் கேளுங்க, அதையும் நான் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லலாம். திமுக அரசு வந்து பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருக்கே தெரியும் அது இல்லைன்னு. நாங்குநேரியில கொலை நடக்குது, சிவகங்கையில படுகொலை நடக்குது, போதைப் பொருள் புழக்கம், தமிழ்நாடெங்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு வந்து 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு 55% இன்க்ரீஸ். என்சிஆர்பி டேட்டாவே கிளியரா சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைகள் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 125% இன்க்ரீஸ் ஆயிருந்த அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இந்த டேட்டா வச்சு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா குற்றங்கள் அதிகமானாதானே கேசஸும் அதிகமாகும். அப்படி குற்றங்கள் அதிகரிச்சிருக்கிறது நல்லா தெரியுது. இந்த இடத்துல நீங்க வந்து இவங்க சொல்ற இந்த ரேட் கார்டான இவங்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது ஏன் கம்மியா கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா, சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு, போதைப் பொருள் புழக்கம் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு தெருவுக்கு தெரு போதைப் பொருள் 10 கடையிலையும் கிடைக்குது. அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு பள்ளிகள்ல எல்லாம் புழக்கத்துல இருக்கு. நேத்து சென்னையில ராயப்பேட்டையில அந்த சம்பவம் உங்க கவனத்துக்கு வந்து? ஆமா, ரொம்ப கொடூரமான சூழ்நிலையில இப்ப இந்த 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 மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அடிப்படையே என்ன? அடிப்படை இந்த போதை பழக்கம் தான். அதை கட்டுப்படுத்த இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு? இல்ல வேலையே பயிரபெய்துங்கிற மாதிரி. ஆமா, வேலையே சீருடைய ஆமா இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்காரு. அப்போ காவல்துறை எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கட்டுக்கோப்பா இல்லாம இன்னைக்கு எந்த அளவு கட்டவிழ்த்து விட்டுப்பட்டிருக்குங்கிறது இதை விட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. அப்படி இன்னைக்கு மக்கள் வந்து காவல்துறையை நம்பி இருக்கோம். ஆனா காவல்துறையை அச்சுறுத்தக்கூடிய இடத்துல இருந்ததுன்னா எந்த காவல்துறையை நம்பி கேஸ் கொடுக்க முடியும் போய்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண்களும் சிறுவர்களும் தந்தை தாயும் இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை திமுக ஆட்சியில தீவிரப்பட்டிருக்கு, ரொம்ப தீவிரமா இருக்கு. அதனாலேயே ஒரு ஆட்சி மாற்றம் தேவைங்கிற கட்டாயம் ஏற்படுது. இப்ப ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றம் வந்தே தீரணும். எந்த வகையில வரும்? அதாவது நிறைய இந்த மாதிரி விஷயங்களுக்காக மக்கள் வந்து இனி பெண்களும் மக்களும் வந்து வாக்களிக்கிறதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இவங்க ஒரே ஸ்டீரியோ டைப்பா வந்து திமுகவுக்கு வாக்களிச்சாதான் தங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிற அந்த மனநிலையிலிருந்து மாறணும்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்காக தான் வந்து உங்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து இப்ப மாதந்தோறும் 1000, அதை ஒன்னா வேற 5000 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்றாங்க. வந்து இந்த ஓல்டேஜ் ஓஏபி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பெண்களுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்கணும் இல்ல அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல தானே இந்த அரசு செயல்படுது. அதெல்லாம் செய்யறாங்க. அவங்க வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி இருக்காதுன்னா 2.5 கோடி பெண்கள் இருக்காங்க. பெண்களும் ரேஷன் அட்டைதாரர்கள் குடும்பங்கள் 2.5 கோடி வைங்களேன். அப்படின்னா 1,30,00,000 பேருக்கு கொடுத்ததா சொல்றாங்க 1000 ரூபாய். ஆனா 1,20,00,000 பேருக்கு கொடுக்கல. சோ 50% கொடுத்துருக்குது பிளஸ் ஆகும்னா 50% கொடுக்காது மைனஸ் ஆகும். பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆகி 0 ஆயிடும். தகுதியானவர்களுக்கு தான் சொல்லி தகுதியை நீங்க வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதின்னு மாத்திக்கிறாங்க. ஆனா அனைவருக்கும் கொடுப்போங்கிறது தான் அவங்க தேர்தல் வாக்குறுதி. அது செய்யல. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? 50% வாங்கினவங்க 50% வாங்காதவங்கன்னு ஆயிடுது. இதுக்கு அது சரியா போயிடுச்சுன்னு வந்துருது. அந்த ஓட்லயும் செதறும், வாங்கினவங்க ஓட்லயும் செதறும். ஏன்னா அது நம்மளோட வரி பணத்தை தான் திருப்பி நம்மகிட்ட தர்றாங்கன்னு நிறைய பேருக்கு புரிதல் இருக்கு. அந்த அளவுல அது திமுகவோட சொந்த பணம் இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு பெரிய பலமா இருக்காது. அது போக புதிய அறிவிப்புகளா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியோட அறிவிப்புகளா புதிய அறிவிப்புகளா வந்து மகளிர் உரிமை தொகை 1000 இருந்து 2000 உயர்த்தப்படும் சொல்லிட்டாரு. அப்படி பார்க்க போனா 24,000 ஒரு வருஷத்துக்கு. 2000 ரூபாய் கோடைக்கால அதே நிதி கிடைச்சதுன்னா 26 பிளஸ் ஒரு 2000 மழைக்காலம் கூட கிடைக்கும். 28 1000 ரூபாய் தொகுப்பு 29,000. இப்ப கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் பிளஸ் கருணை தொகை ஒரு 10,000 அறிவிச்சிருக்கிறாரு. 40,000 ரூபாய் வரும் ஆண்டுலயே இருக்கும். அது போக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் அந்த இலவச பேருந்துனால லாபம் என்பது ஒரு குடும்பத்துக்கு 8,000 ரூபாய் 4 பேருக்கு. கடன் சுமை அதிகரிக்கும் இல்ல, அதாவது 10 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கு. சரியான நிதி நிர்வாகம் பண்ணா இதுக்கு தேவை வந்து
தேர்தல் அறிக்கையில ஒரு பளபளப்பா இருக்கட்டும்னு சொல்லி அவர் எடப்பாடியார் அப்படியாரு. அப்படி கிடையாது. இது சரியான நிதி நிர்வாகம் பண்ணா இது பண்ண முடியும். ஊழலற்ற நிதி நிர்வாகம். ஊழலுக்கே 35% போயிடுது இல்லையா? பிளஸ் மத்திய அரசோடு இணக்கமா செல்லக்கூடிய ஒரு அரசு இருக்குமே. ஆனால் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார்னு அதான் சொல்றது. மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து நிதிகளை பெற்று இங்கே திட்டங்களை அமல்படுத்துவது என்று இது எல்லாம் பண்ணும்போது ஒரு சர்வீஸ் செக்டர் அது. ஏற்கனவே இவங்க பெண்களுக்கு கொடுத்ததையே விமர்சனம் பண்ணிட்டு இப்ப ஒரு ஆண்களுக்கும் சேர்த்து பண்றோங்கிறப்ப அது இன்னமும் ஒரு பலுச்சுமையும் ஏற்கனவே அந்த அதெல்லாம் கணக்கிட்டு தீராம வேற கணக்கிட்டா ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா தேவை. அந்த 1 லட்சம் கோடி நிச்சயமா மத்திய அரசோட பங்களிப்புலையும் கொண்டு வரலாம், மாநில அரசோட வருவாயையும் உயர்த்தலாம். வருவாய் உயர்ப்பு முதலீடுகளை ஈர்த்து அதிகமான கார்பரேட்டுகள் இவங்க எல்லாம் வரும்பொழுது நமக்கு வருவாயும் அதிகமாகும். இப்ப திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு ஜெயண்ட் கூட்டணின்னு சொல்ற அளவுக்கு நிறைய கட்சிகள் அதுல மெகா கூட்டணியாகவும் இருக்கு. பட் அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறதா தெரியலையா? இல்ல, 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில இருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இன்னும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழலுக்கு வரலையா? இல்ல, 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கு. இதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 22 கட்சிகள் இணைந்த ஒரு திமுக கூட்டணி என்ன பிரச்சனைன்னா ஓவர்லோடு ஏத்திக்கிட்டு அச்சாணி கழண்டு ஓடிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். எதுவுமே ஓவர்லோடு ஆச்சுன்னா அதுல அதிருப்திகள் அதிகமா இருக்கும். அந்த தேர்ல அச்சாணி கழண்டுதான் ஓடும். ஏன்னா கூட்டணிக்குள்ள சலசலப்பு அதிகமாகும். இதை கட்டுப்படுத்தி இது எல்லாத்தையும் இவங்க எல்லாருக்கும் அதிகமா சீட்டு கேட்டுட்டே இருக்காங்க. இதை கொடுத்து கடைசியில் திமுகவோட கோட்டா குறைஞ்சிரும். குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா தொங்குதான் வரும். இவங்க ஆட்சிக்கு வர வேண்டியதா இருந்தா தொங்கு சட்டமன்றம் வரக்கூடிய கட்டாயம் வரும். இல்லைன்னா அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டியதா இருந்தா ஒரு மாற்றம் ஏற்படும். ஆகையால இவங்க தன்னுடைய இருப்பை கம்மி பண்ணிக்கிட்டு தான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி ஒரு 22 கட்சி கூப்பிட்டுட்டு இவங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பண்றாங்க. ஆனா நாம நிதானமா 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் நிதானமா எல்லாருக்கும் நிறைவான பங்கை கொடுத்து அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா ஒரு பலு இல்லாத ஒரு சுமை இல்லாத ஒரு கூட்டணி, தேர்தலை ஒரு நிம்மதியா சந்திக்கக்கூடிய கூட்டணி, எல்லாரும் நிறைவா சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நிறைவா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்க காங்கிரஸ்ல இருந்து இங்க வந்தீங்க. இப்ப காங்கிரஸ் திமுக இந்த தடவை தேர்தல்ல பல கசமுசாக்களுக்கு அப்புறம் தான் கூட்டணி உறுதி பண்ணியிருக்காங்க. ஆமா, அது எப்படி ஒரு சரியான ஒரு இல்ல, அதுதான் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஒவ்வாமை இருக்கு. அது நிச்சயமா இருக்கு, இப்பயும் இருக்கு. அந்த ஒவ்வாமை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்க கேட்டது 41 சீட்டு, 2 ராஜ்யசபா. இப்ப இவங்க சேர்ந்து இருக்கிறதுல காங்கிரஸால திமுகவுக்கு பலமா, திமுகவால காங்கிரஸுக்கு பலமா? அதாவது திமுக இருந்த வாசம் அந்த கேள்வி. அதாவது திமுக எப்பயுமே காங்கிரஸ ஒரு அடிமையா தான் வச்சிருக்கோம். அந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ எதுவுமே கிடைக்காது. திமுக ஆட்சிக்கு வர்ற நேரத்திலாம் எதுவுமே நடக்காது. அதிமுக ஆட்சியில இருக்கிறப்ப கூட என்னோட தொகுதியில எல்லாம் நிறைய 10 வருஷமா நிறைய வேலைகள் நடந்தது. ஆனா திமுக ஆட்சியில ஒண்ணுமே நடக்காது. இதுதான் உண்மை. அந்த அளவுல பாத்தீங்கன்னா என் தொகுதியில ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் என் தொகுதியில விளவங்கோடு தொகுதியில குழித்துறை நகராட்சி, அதுக்கு வழங்கு குழாய்கள்ல 40 ஆண்டு காலம் மாற்றப்படாம இருந்தது. எல்லாத்துக்கும் 23 கோடி நிதிகளை அதிமுக ஆட்சியில, நான் எதிர்கட்சி வரிசையில இருக்கேன், அதை பெற்று அந்த பணிகள்லாம் முடிக்கிறேன். 24 கோடி பெற்று தந்து மாத்தாண்டம் சண்டை வேலை இப்பதான் முடிஞ்சிருக்கு, பண்ணி கொடுத்துருக்கோம். அது நான் தான் வாங்கி கொடுத்தேன். மாத்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு முடிச்சு கொடுத்தேன். அது மாதிரி களியக்கோட பஸ் ஸ்டாண்டுக்கு 8.3 கோடி நிதிகள் பெற்று தந்து அந்த பணிகள் இப்ப முடிகிற தருவாயில் இருக்க. காய்கறி சந்தை, மீன் சந்தை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். அது மாதிரி திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலம் 10 கோடி ரூபாய் நிதிகள் பெற்று தந்து அந்த பாலத்தை போட வச்சு பாலம் இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கிறதுனால நிறைய டிராபிக் பிரச்சனை குறைஞ்சிருக்க. மார்த்தாண்டம் பாலம் 176 கோடி, அதற்கு வரைபடம் தயாரிச்சு கொடுத்து மத்திய பாஜக அரசு தான் அதுக்கு ஃபண்டு சாங்ஷன் பண்ணாங்க. அவங்க வந்த பிறகுதான் அப்புறம் தான் அந்த பணிகள் நடந்துச்சு. இன்னைக்கு சுமூகமா டிராபிக் பிரச்சனை இல்லாம ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி நிறைய காங்கிரஸ் இருந்தா வெறும் இடஒதுக்கீடு மட்டும், அது மட்டும் தானே தவிர வேலை நடக்காது. இப்ப நான் எதுக்கு வேலை நான் காங்கிரஸ்ல இருந்து எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்து இருந்தாலும் இவ்வளவு வேலையும் அதிமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. 21 திமுக வந்த பிறகு எந்த அலாட்மெண்ட்டும் வரல. அப்பயும் நான் ஒரு 3 ஆண்டு காலம் எம்எல்ஏவா இருக்கேன், 2 ஆண்டு காலம் எம்எல்ஏவா இருக்கேன். அந்த பீரியட்லயும் எதுவுமே பண்ண முடியல. ஒதுக்கீடு எதுவுமே வரல. ஆனா நீங்க முன்னாள் முதல்வர் அவங்க ஜெயலலிதாட்ட
பேச எல்லாரும் பயப்பட்ட கூட நீங்க எதிர்த்து நின்று நிறைய கேள்விகள் கேட்டு அவங்களும் பதில் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட பண்ணீங்க. நிறைய உங்களுக்கு அந்த இவ்வளவு வாக்குவாதங்களுக்கு அப்புறமும் கூட உங்க தொகுதிக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்ல அதுதான் அதுதான் டெமோக்ரஸியோட ஒரு பெரிய வெளிச்சத்தை அதுல பார்க்க முடிஞ்சது. ஜனநாயகத்தோட ஒரு கூறு வந்து இப்ப முடியல, எதிர்கட்சிகளே அங்கீகாரப்படுத்த முடிஞ்சது. இந்த 3 வருஷம் கூட்டணி கட்சியா இருந்தும் அங்கீகாரத்துக்கு கிடைக்க முடியல. இதுதான் இதோடைய அந்த ஆட்சியில இருந்தப்ப எதிர்கட்சியில இருந்தா கூட பலமா இருந்தது. கூட்டணி கட்சியில இருந்தா கூட, திமுக இருந்தப்ப கூட்டணி கட்சி வரிசையில இருந்தா கூட பலவீனமா இருந்தது. சோ திட்டங்கள் வந்து சேர்றதுல அவங்க உதவியா இருந்தாங்க. அதிமுகவும் உதவியா இருந்துச்சு, பாஜகவும் உதவியா இருந்தது. பாஜகவும் மத்திய திட்டங்கள் கொண்டு சிஆர்எஃப் கொடுத்திருக்காங்க. என் தொகுதிக்கெல்லாம் சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் வந்துச்சு, சிஆர்எஃப் வந்தது. அப்ப நான் எதிர்கட்சி காங்கிரஸ் இருக்கேன், ஆனா என் தொகுதிக்கு அலாட்மெண்ட் வந்தது. இப்படி 150 கோடிக்கு மேல நிதிகள் பெற்று அனைத்து சாலைகள், மார்த்தாண்டம் பனிச்சமூடு சாலை, குழித்துறை ஆலஞ்சோலை ஆறுகாணி சாலை என்று எல்லா சாலைகளையும் 3 முறை தொடர்ந்து போடப்பட்டது. எம்டிஆர், ஓடிஆர், எஸ்ஹெச், நேஷனல் ஹைவே எல்லாமே போடப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு என்னுடைய முயற்சியில அவ்வளவு சாலைகளையும் போட்டோம். இத்தனைக்கும் நீங்க தமிழகத்தின் கடைகோடி பகுதியில இருக்கோம். அப்படி இருந்தும் இவ்வளவும் சாதிக்க முடிஞ்சதுன்னா நாம இருந்தது எதிர்கட்சி. ஆனாலும் கேட்டு பெற்று தொடர்ந்து சட்டமன்றத்தை உணவு தொகுதி மக்களின் குரலாக ஒலித்து தொடர்ந்து அதுக்காக பேசியிருக்கேன். அதனால கிடைத்த ஒரு பலன் என்பது நிச்சயமா என் தொகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கு. வளர்ச்சிங்கிறது இருக்கு. இப்ப தொடர்ந்து அந்த வளர்ச்சி தொடர வேண்டாம். அது தொடரல, கட் ஆஃப் ஆயிருச்சு. இந்த 5 ஆண்டு காலம் அந்த வளர்ச்சி கட் ஆயிருக்கு, நடக்கல. இப்ப நீங்க அங்க இருந்து வேகமா இப்ப இங்க வந்தீங்க, பிஜேபிக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்க. அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிச்சா பிஜேபியில? எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு, அந்த டைம் இப்ப கிடைச்சு. இப்ப அங்கீகாரங்கிறது இப்பதான் இப்ப மாநில பொறுப்புல என்ன கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அங்கீகாரங்கிறது இப்போ மாநில செயற்குழுல இருக்கேன். இப்போ பொறுப்புகள் நிறைய வழங்கப்படுது. ஊடகத்துறை மற்றும் எல்லா மீட்டிங்ஸ் நடத்துற பொறுப்புகள், இது மாதிரி நிறைய பொறுப்புகள் வழங்கப்படுது. இங்க வந்து பதவியை விட பொறுப்புகள் தான் அதிகம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் அதிகம். அந்த பொறுப்புகள்ல இன்சார்ஜஸா போடுறாங்க, எல்லா இடத்துக்கும் போடுறாங்க. தமிழ்நாடுங்க என்ன அனுப்புறாங்க. அது மாதிரி பொறுப்புகள் பணியாற்றி கொண்டு இருக்கேன். இப்போ வந்து தேர்தலையும் அதற்குண்டான முன்னெடுப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியில ஒரு இந்த பிள்ளை சமூகத்தை சேர்ந்த ஒரு 6% மக்களுக்கு வந்து எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கல, ஒரு 76 மாவட்ட செயலாளர்கள் போட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் வெளியில வந்துட்டாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவங்க, வெள்ளாளர், இவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் இந்த கட்சியிலயாவது கொடுக்கறாங்களா? இந்த கட்சியில பரவலா எல்லாருக்குமே முக்கியத்துவம் இருக்கு. அந்த ஜாதி மதம் மாற்றங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செயல்பாடுகளை பொறுத்து முக்கியத்துவம் இங்கேயும் இருக்கு. இங்க அந்த அந்த இதுல பாத்தீங்கன்னா கூட அதுலயும் ரெப்ரசன்டேஷன் அதிகமா இருக்கு. இங்க வந்து ஆனா பொறுப்புகள் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஏற்கனவே வந்த சரத்குமாருக்கு ஒன்னும் பதவி கொடுக்கல மாநில லெவல்ல. உங்களுக்கு மாநில லெவல்ல அதாவது அறிவிக்கல. மாநில லெவல்ல எல்லாம் கொடுத்து பண்ணிட்டாங்க. துணைத் தலைவர் அது இல்ல, அதெல்லாம் அந்த கேட்டகரிய வந்து பெண்டிங் வச்சிருக்காங்க. இப்ப தேசிய லெவல்ல செலக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப தேசிய தலைவர் இப்பதானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்ப அடுத்த கட்டத்துக்கு இப்ப எல்லாரையும் நகர்த்துவாங்க. நயினார் தலைமை இருக்காரு. எப்படி இருக்கு இந்த? இல்ல எல்லாம் சிறப்பா இருக்கு. அவருக்கு ஒரு தேர்தல் வியூகம்ங்கிறது ஒரு வியூகம், அதை கட்டமைக்கிறது அதுல அவர் ரொம்ப கை தேர்ந்தவர். சிறப்பா தான் பண்றாரு. காங்கிரஸ்ல நிறைய கோஷ்டி பூசல்கள் இருக்கும், வேட்டி கிளிப்பு எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து நிறைய கோஷ்டி இல்ல, அதெல்லாம் இங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்ல. ஒரு கோஷ்டி, அண்ணாமலை கோஷ்டி, அத மாதிரி இல்லவே இல்ல. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கோஷ்டியே இல்ல. அந்த கோஷ்டி பிரச்சனையே இங்க கிடையாது. ஆனா காங்கிரஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்கும். இங்க அந்த மாதிரி கோஷ்டி பிரச்சனை எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ள கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு டிசிப்ளின் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. காங்கிரஸ்ல தரல, நீங்க இங்க கொடுக்கறாங்க. இங்க இருக்கு. நிறைய பெண்களை என்கரேஜ் பண்றாங்க. பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்கு. பெண்களோட பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்கு. என்னையும் நான் கரெக்டா எல்லா துறையிலையும் பயன்படுத்துறாங்க. இல்ல, குஷ்புக்கு போன தடவை வந்து மகளிர் ஆணையத்துல பதவி கொடுத்தாங்க. இந்த தடவை அது கூட இல்ல. இல்ல, மகளிர் ஆணையம் பதவி அவங்க இப்ப எலெக்ஷன் வரதால அவங்க அதை ரிசைன்மெண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு பீரியட் இருந்தது, டேர்ம் இருந்தது. அவங்க இப்ப எலெக்ஷன் வர்றதால அவங்க வந்து இப்போ மாநில பணிகளுக்காக அவங்க வந்து இங்க மாநில துணைத் தலைவரா ஜாயின் பண்ணிட்டு. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு சட்டமன்றத்துல தொகுதிக்கு போட்டியிடணும்னு எதுவும் விண்ணப்பம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, விண்ணப்பங்கள்லாம் இனிமேதான் வாங்குவாங்க.
இனிமேதான் இருக்கும். கேக்குற மாதிரி ஒரு இருக்கலாம், ஒருவேளை கட்சி போட்டியிட சொன்னாங்கன்னா போட்டியிடலாம். இல்ல அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க? எல்லாம் ஆல்ரெடி ரெகுலரா இப்ப தொகுதியிலயும் மாவட்டத்திலயும் ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டே தானே இருக்கோம். நம்ம என் ஒர்க் ஸ்டாப்பே ஆகலையே. ஆகல. நடுவுல இடப்பட்ட காலத்துல என் ஒர்க் ஸ்டாப்பே ஆகல. மக்கள் என்ன அணுகிட்டே இருக்காங்க. கட்சி நான் தொடர்ந்து மாறுனதுனால மாறினாலும் தொகுதி மக்கள் மாறல. அவங்க கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானவைகளை என்னை கொண்டு சாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால அது நான் வந்து அதான் நான் அரசியலுக்கு வந்ததே மக்கள் பணியாற்றுவதுக்கு தான். அதுல இருந்து நான் கட் ஆஃப் ஆகல. இப்பயும் வந்து பாஜக வந்த பிறகும் அது கட் ஆஃப் ஆகல. கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கேன். இப்ப கூட ரீசெண்டா திக்குறிச்சி கோவில்ல ரோடு போடாம இருந்தாங்க. சிவாலய ஓட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 2 நாள் முன்னாடி அங்க போய் நின்று அப்புறம் அதிகாரிகளை வர வச்சு அதுக்கப்புறம் பேசி நைட்டோட நைட் ரோட போட வச்சோம். அந்த மாதிரி பணிகள்லாம் இப்ப இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். சோ எங்கெங்க தேவைகள் இருக்கோ அங்க பணிகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயோட என்ட்ரி வந்து ஒட்டுமொத்த அரசியலையும் அப்படியே தலைகீழா திருப்பி போடும் இந்த தேர்தல் முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை பத்தி என்ன? இல்ல, விஜய் வந்து ஒரு 3வது சக்தியா வந்திருக்காரு. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. அது வந்து மக்கள் அப்படி அவருக்கு இன்னும் அன்ப்ரூவன் கிரவுண்ட். அது அவருக்கு களம் இன்னும் ப்ரூவ் ஆகல. அதனால நாம எதுவும் எந்த விமர்சனமும் வைக்க முடியல. அவரோட களம் என்னவா இருக்குங்கிறது இன்னுமே அன்டெஸ்டடா அன்ப்ரூவ்டா இருக்கு. ஆகையால நாம பொறுத்திருந்து பார்க்கணும். எலெக்ஷன் முடிவு தான் இதுக்கு ஒரு தீர்வை சொல்லும். அது வாஸ்தவம். இப்ப வந்து எப்படி அவங்க மேடம் ஜெயலலிதாவோ இல்ல ஒரு எம்ஜிஆரோ வந்து கிரௌட் புல்லரா இருந்தாங்களோ அந்த மாதிரி இவரு ஒரு கிரௌட் புல்லர். அது ஓட்டா மாறுமாங்கிறது நம்ம 26 எலெக்ஷன் தான் நமக்கு டெஸ்டிங் கிரவுண்ட். அதான் பாக்கணும். என்ட்ரி வந்து இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு, பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. இவங்க ஸ்டாண்டர்ட் ஓட்டு இருக்கு இல்லையா, பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஸ்டாண்டர்ட் ஓட்டு வந்து அதிமுக பாஜகவுக்கு இருக்கு, திமுகவுக்கும் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஓட்டு இருக்கு. அது மாதிரி அந்த திரு சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட் பேட்டர்ன் இருக்கு. அந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட் இருக்கு. அதுல யாருது எரோட் ஆக போகுதுங்கிறது இனிமேதான் கிரவுண்ட் டெஸ்ட் ஆகும். ஆஃப்டர் எலெக்ஷன் தான். அப்பதான் வாங்கியிருக்காருன்னு பொறுத்து எங்க இருந்து அது டிராவல் ஆயிருக்கு, எங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அவருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒன்லி ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் நம்ம அத கணிக்க முடியும். இப்போ இட்ஸ் a வெரி வெரி அன்டெஸ்டட் ப்ரிமெச்சூர். இப்போ நாம அதனால எதுவுமே அதுல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான். கிரவுட் புல்லர் எல்லாருமே வந்து எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படிங்கிற கேள்வி இந்த தடவை மிகப்பெரிய கேள்விதான். ஒருவேளை ஓட்டா மாறலாம், மாறாம இருக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். சோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்ப உங்க அதிமுக பாஜக கூட்டணியில இடஒதுக்கீடு பேசி முடிவு பண்ணியாச்சா? பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இன்னும் அது வெளியிடுறது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு வெளியிடுவாங்க. இல்ல இப்ப அடுத்து பிரைம் மினிஸ்டரோட விசிட் 11ஆம் தேதி திருச்சியில இருக்கு. அப்படி தொடர்ச்சியா அவர் தமிழ்நாடு நோக்கியே பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்கா மாறுமா? அது ஆல்ரெடி அந்த ஓட் பேங்க் இருக்கு. நீங்க வந்து போன 21 தேர்தலே பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக இணைந்து போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தலில் 42% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அமமுக 7% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. நாம் தமிழர் 3%. இதே திமுக 48% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அமமுகவும் அதிமுக பாஜகவும் இணைந்து பயணித்தால் 49% வாக்குகள், 1% கூட திமுகவோட. அப்போ அந்த 1%ல தான் ஆட்சி போச்சு. போன தடவை ஆட்சி போச்சு. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 1%ல தான் ஆட்சி போகுது. அப்படி இருக்கும்போது நிச்சயமா இப்போ வந்து திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி சிவியரா இருக்கு. சோ அதோட டென்ட் கொஞ்சம் இருக்கும். விஜய் வந்திருக்காரு, அதோட டென்ட் கொஞ்சம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து அந்த 1% வாக்கு டில்ட் பண்ணும். ஆனா வாய்ப்பு இருக்கு. பொதுவா வந்து மக்கள் மத்தியில இந்த ஆட்சி போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒண்ணும் இல்லையே, ஒரு எதிர்ப்பாலை ஒண்ணும் இல்லையே. ஆட்சி திமுக ஆட்சி கண்டிப்பா நீக்கப்படணும், ஒரு மாற்று சக்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் பெருசா தெரியலையே. இல்ல அது வந்து அது தெரியலங்கிறது அது நீர் பூத்த நெருப்பு மாதிரிதான் இருக்கும். மக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அபிப்பிராயங்களை சொல்ல மாட்டாங்க. நீங்க இப்ப போய் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அது வாக்கா வரும்பொழுது அது மாறும் சூழ்நிலைகளா. அப்ப யோசிப்பாங்க, கரண்ட் பில் ஏறிடுச்சு, அதுக்கு பணத்தை கட்ட வேண்டியது இருக்கு, சொத்து வரி ஏறிடுச்சு, அது மாதிரி தண்ணி பில்லு ஏறிடுச்சு, அந்த மாதிரி நிறைய வரிகள் ஏறி இருக்கு, வருமானமும் ஓரளவுக்கு தான் வருது. அதே நேரம் 1000 ரூபாய் கொடுக்குற இந்த மகளிர் தொகையில சேமிக்க வேற சொல்றாரு. அங்க ஒன்னும்
எதுக்கும் அதை கம்ப்யூட்டர் படிக்க சொல்றாரு, அது படிக்க சொல்ற, 1000 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. அப்படிலாம் பார்க்கும்பொழுது நிச்சயமா வந்து வரக்கூடிய ஆண்டு அது 30,000 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 40,000 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆண்டுல. அதுக்கு அடுத்த ஆண்டுல இருந்து 30,000 வரும். அது போக பஸ் பயணத்துல சேமிப்பு என்பது ஒரு மாதத்திற்கு 8,000 ஒரு குடும்பத்திற்கு, அப்ப 96,000 ஒரு வருஷத்துக்கு. அப்படி பார்க்க போனா 1,50,000 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்து கையில இருக்கும் ஒரு வருஷத்துல. அப்படி நம்ம பார்த்தோம்னா அதிமுக அறிவிச்ச திட்டங்கள் வந்து எவ்வளவு பெட்டரா இருக்கு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்துல ஒரு இவ்வளவு விஷயங்கள் வந்து சேரும் மக்கள்கிட்ட. வந்து பொருளாதாரம் என்பது ஓரளவுக்கு இருக்கும், சேமிப்பும் இருக்கும், பெண்கள் கையில சேமிப்பு இருக்கும். எல்லாமே ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்டதா இருக்குமா, இல்ல நடைமுறைக்கு நடைமுறை சாத்தியம்தான், ஒத்து வரும். ஏன்னா நிதி நிர்வாகத்தை நிதானமா பண்ணணும், ஊழலற்ற கையாளணும், வருவாயை கூட்டணும், ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கணும். அது போக மத்திய அரசோடு இணக்கமான ஒரு போக்கை வைத்துக் கொள்ளணும். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது அதிமுகவால தான் பண்ண முடியும். அப்படி பண்ற பட்சத்துல நிச்சயமா இந்த அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் பொழுது இதெல்லாம் வந்து சேரும் பொழுது இந்த திட்டங்கள் எல்லாம் ஈஸி தான். 1,00,000 கோடி தான் எக்ஸ்ட்ரா தேவை. அந்த 1,00,000 கோடி மேனேஜபிள் தான், அது பாசிபிள் தான். ஒரு முன்னாள் முதல்வர் வந்து திமுக சேர்ந்திருக்காரு, ஓ பன்னீர்செல்வம். பொதுவா வந்து தொண்டர்கள் கட்சி மாறுவாங்க, ஒரு முதல்வரா இருந்தவரே மாறி இருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் மாறி இருக்காரு, அது அவரது ரைட்டான டெசிஷனா தப்பான டெசிஷனான்னு அவரும் திமுகவும் தான் சொல்லணும். திமுகவுடைய ஒரு வெற்றியா அது எப்படி பார்ப்பாங்க எனக்கு தெரியல. ஏன்னா அவர் கூட இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் அவங்கள தவிர அவர் மனோஜ், திரு வைத்தியலிங்கம், திரு மனோஜ், திரு OPS அவரோட மகன், அப்படி ஒரு 4 பேர் தான் அங்க போயிருக்காங்க. அவங்க கூட இருந்த எல்லா தொண்டர்களும் அதிமுகலே இருக்காங்க, கண்டினியூ பண்றோம்னு சொல்லிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் விஷயத்துலயும் இதுதான் நடந்திருக்கு. அவர் போயிருக்காரு தவிர கூட உள்ள தொண்டர்கள், கோபியில உள்ள மொத்த டீம் எல்லாருமே வந்து அதிமுக கூட கண்டினியூ பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இங்க இருக்கு, நபர்கள் மட்டும்தான் அங்க இருக்காங்க. அது என்ன பலன் அந்த கட்சிகளுக்கு அளிக்கும்னு எனக்கு தெரியல. தேமுதிக திமுக கூட்டணிக்கு போயிருக்கு. விஜயகாந்த் வந்து எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப அவங்க போய் ஒரு MP சீட் கூட வாங்கிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து திமுகவுடைய சாதனை அப்படின்னு சொல்றாங்களே, சொல்றாங்க. இப்போ அந்த ஒரு முடிவு அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க எல்லாரையும் திருப்தி பண்ற இடத்துல தங்களோட இருப்பை குறைச்சிக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்காங்க திமுக. அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். ஆக்சுவலா அதை நான் வந்து மைனஸா பாக்குறேன், பிளஸ்ஸா பார்க்க முடியல என்னால. 22 கட்சி, அவங்க ஒரு 15 கட்சியோட நிறுத்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இவங்க சொந்தமா நின்று ஜெயிக்கிற தொகுதிகள் அதிகமா இருக்கும். இப்ப 22 கட்சிகள் கிட்ட வரும்பொழுது ஷீட் ஷேரிங்ல ரொம்ப தவிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருக்கும் அதிகப்படுத்தி கொடுத்து தங்களோட இருப்பை வந்து 180ல நிக்கலாமான்னு பிளான் பண்ணவங்க 160க்கு குறைய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவாங்க, இல்ல 140க்கு குறைய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவாங்க. அப்படி தங்களோட இருப்பை குறைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுவாங்க. அதனால அது பெருசா பலன் அளிக்காது. இப்ப உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடணும் தானே கூட்டணி. நீங்க உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டா கூட நீங்க என்ன அப்படிங்கிறப்ப நீங்க கட்சிகள் வேற தானே, 160 தாண்டி அந்த மேஜிக் நம்பர் வந்துடும்ல. என்ன வந்தாலும் கட்சிகள் வேற இல்ல. நாளை பின்ன ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டாங்கன்னா இல்லன்னு சொல்ல முடியாது, இல்ல கொடுத்துதானே ஆகணும். அதானே அதுக்கு தானே காங்கிரஸுக்கு குறைச்சு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்க்கு இல்ல குறைச்சுன்னா அவங்க அதுவுமே 17 தான் இருக்காங்க. காங்கிரஸ் 28 கொடுத்துருக்காங்க, 11 சீட் கூட தான் கொடுத்துருக்காங்க. அதனால 41 கேட்டு 28 தான் கொடுத்துருக்காங்க. அது வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா இப்ப இருக்கிறத விட கூட தானே கொடுத்து சமரசம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து இவங்களோட இருப்புல தானே குறையுது. அப்ப போன தடவை அதிகமான சீட்ல நின்னாங்க, ஆனா ஜெயிச்சது 118, அறுதி பெரும்பான்மைக்கு 1 தான் கூட ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும்போது 170லயோ என்னமோ 180லயோ போட்டிட்டாங்க, ஆனா ஜெயிச்சது 118 தான். அப்படி இருக்கும்போது 160ல போட்டியிடும்போது அதோட பலவீனமும் இருக்கும் இல்லையா. எவ்வளவு வராது எவ்வளவு ஜெயிக்காதுன்னு பார்க்கும்போது அதோட பலவீனமும் இருக்கும். இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியம். 21 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச MLA எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு 500 ஓட்டுமே நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் திமுக தலைவர் அகாமடேட் பண்ணிருக்கலாம். அவர் பண்ணிருக்காரு, ஆனா அதெல்லாம் சாதுரியம் தான். அதெல்லாம் ஓட்டுல தோத்துடலாம், 21 ஓட்டுல தோத்துடலாம். அதனால வந்து ஓட்டுகள் சிதறாம ஒரே இடத்துக்கு அவர் கொண்டு வராருங்கிறது அது அவர் கம்பைல் பண்றாரு.
பட் தங்க இருப்ப குறைச்சிக்கிட்டு தான் கம்பைல் பண்றாரு. ஆனா அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எடப்பாடி வந்து யாரோடையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறாரு. இப்ப அப்படி இருந்தே 10 கட்சிக்கு மேல இருக்கே. இப்ப 10 பார்ட்டி வந்துருச்சு. அவங்க பார்ட்டிலேயே 2ஆம் கட்ட தலைவர்களோட ஒரு சுமூகமா இல்ல அப்படின்னு அவரு வந்து பிம்பம் வேற இல்ல. இப்ப சூழ்நிலை வேற. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிட்டு நான் பார்க்கிறேன். நான் வேற ஆங்கிள் இருந்து இதை பாக்குறேன். அவருக்கு யார் யார் பொதுச் செயலாளர் வேணும்னு சொல்லி கேஸ் போட்டாங்களோ எல்லாருமே தனித்தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாங்க. திமுகவுக்கு போயிட்டாங்க. ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அதுதான் அவருடைய ராஜதந்திரம்னு நான் நினைக்கிறேன். ஆனா அரசியல் தலைவர்கள் இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக கூட்டணியில போய் நீங்க முதல்வர் ஆனீங்கன்னா அந்த பதவி நீடிக்குமா, இல்ல நிதிஷ்குமார் மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் மோடி சேர்த்து வைப்பாரா? கிடையாது. நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் அவரோட சூழ்நிலைகள் வேற. அவருக்கு நினைவு மறதி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதனால பலு இல்லாத ஒரு பதவியில இருக்கணும்னு அவரே விருப்பப்பட்டு அவருடைய மகனை அவர் கொண்டு வர்றாரு. அவரு பாஜக சீஃப் மினிஸ்டர் வரட்டும்ட்டு அவரே வலியுறுத்தி கொண்டு வர்றாரு. இது அவரோட விருப்பமா இருக்கு. இது பாஜகவோட விருப்பம் கூட கிடையாது. ஆகையால இதுல அங்க நடக்கிறது வேற. அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. இது வேற சூழ்நிலை. இப்ப கவர்னர் ரவிக்கு எதிராக திமுக அரசு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு நடத்திட்டு இருந்தது. இப்ப அவரே மாற்றி போறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் ரொட்டீன் டிரான்ஸ்பர்ல தான் போறதா பார்க்கிறேன் நான். அவரோட காலம் கெடு எக்ஸ்டெண்டடாவே இருந்துட்டாரு. அதனால ரொட்டீனா எல்லா 8 மாநிலத்துக்கு டென்யூர் முடிஞ்சும் இருந்திருக்காரு. 8 மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் ஏற்படும் போது இவருக்கு அந்த டிரான்ஸ்பரை கொடுத்துருக்காங்க. அப்படிதான் பார்க்கிறேன் நான். இது வேற எந்த சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை நிர்பந்தம்லாம் கிடையாது. சொல்லப்போனா அவர் அரசியல் நிர்பந்தம் இருந்துதான் கண்டினியூ தான் பண்ணணும். ஆனா இது நேர் எதிர்மறையா அவங்க டென்யூருக்காக கரெக்டா நியாயப்படி என்ன உண்டோ அது நடக்குது. இந்த டைமிங்ல நடக்குது. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.